பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்றைக்கி நம்மில் அநேகருக்கு குறைவாய் இருப்பது ஆசீர்வாதங்கள் கிடையாது, விசுவாசம். உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் டேப்லெட் போட்டுட்டேன், டாக்டர் கிட்டலாம் போக வேண்டாம், நான் படுத்துக்கிறேன், சரியாயிரும். இப்படி செய்கிறவங்க எத்தனை பேர்? இதுவே ஒரு ப்ராப்ளம்னு வந்துருச்சுனாக்கா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். யாராவது இல்லை நான் ஜெபிச்சிட்ருக்கேன், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிம்மதியாக இருக்கீங்களா? இல்லை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்களா? அந்த மாத்திரையில் இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் ஜெபத்தில் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், 12 வருஷமாய் உதிரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழிந்தும் எந்த ஒரு மருத்துவர்களாலையும் அவங்கள குணப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளாக எழும்பின ஒரு சின்ன விசுவாசம், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயாகிலும் நான் சுகமாவேன்னு சொல்லி அவங்கள அந்த 12 வருஷமான ப்ராப்ளம்லேருந்து விடுவிச்சது அந்த விசுவாசம் தான். இன்றைக்கி நீங்கள் என்ன கஷ்டத்திற்குள்ளாக வேணாலும் கடந்து போய்கிட்டு இருக்கலாம். பல கோடி கடன் இருக்கா, தீராத வியாதி இருக்கா, இல்லை வேறு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அந்த பிரச்சனை நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன், நான் பாரத்தோடு இருக்க மாட்டேன், நான் நிம்மதியாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக எழும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான காரியங்களையும் நிறைவேறச் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.